46 ஸ்லோகம் இன்னைக்கு. வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் அப்படின்ற பாட்டு. சோ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அம்பாள் அந்த தாயா இருக்கக்கூடிய அந்த அபிராமியோட எல்லையற்ற கருணை இருக்கு இல்லையா, அத பத்தி பேசுறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நான் உனக்கு பிடிக்காத வெறுக்கத்தக்க செயல்கள் ஏதாவது செஞ்சா கூட நீ என்ன கைவிட்டுடாத அப்படிங்கறத சொல்ற. வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றே. அதாவது ஒன்ன சார்ந்தவா தவறு செஞ்சா கூட அந்த உயர்ந்த ஞானிகள் அவ எல்லாரையும் மன்னிக்கிற மாதிரி, அதாவது ஞானிகள் சார்ந்தவா தப்பு பண்ணா அந்த ஞானிகள் எல்லாம் மன்னிச்சு விட்டுடுவா இல்லையா, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறா. ஏன்னா கருணை உள்ளவர்களோட இயல்பு என்னது, எல்லாரையும் போனா போறதுன்னு மன்னிச்சு விட்டுடுறதுதான் இல்லையா. அதே மாதிரி உன்னோட கருணைக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்கிறார். அதனால அவ்வளோ கருணையோட இருக்கக்கூடிய நீ என்னோட குறைகளையும் நீதான் பொறுத்தருளணும். புது நஞ்சை உண்டு கிருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே அப்படின்னா, ஆழகால விஷயத்த சாப்பிட்டு நீலகண்டனாக இருக்கக்கூடிய சிவபெருமானோட இடபாகத்துல இருக்கக்கூடியவள் நீ. நான் மீண்டும் மீண்டும் தவறு பண்ணா கூட நீ என்னை ஏத்துக்காம இருந்தாலும் உன்னை விட்டு புகலிடம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அதனால உன்னையே போற்றி உன்னையே சரணடைகிறேன் அப்படின்னு சொல்றார். அதாவது உண்மையான சரணாகதினா என்ன அப்படிங்கறது இந்த பாட்டு நமக்கு சொல்றது. நம்ம விருப்பத்தை உடனே நிறைவேற்றினாலும் நிறைவேற்றாவிட்டாலும் நம்ம பக்தியானது குறையக்கூடாது அப்படிங்கிறா. ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு எது கிடைக்கணும், எந்த நேரத்துல கிடைக்கணும் அப்படிங்கறது நம்மள மிஞ்சின ஒரு சக்திக்கு தெரியும் இல்லையா. அதனால உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, தெய்வ நம்பிக்கையே இல்லை அப்படிலாம் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்றா. எப்பவுமே அம்பிகையோட அருள் தான் என்னோட வாழ்வுன்னு சொல்லக்கூடிய உறுதியோட ஒரு வார்த்தையோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதுல. சோ அடுத்தது 47 47 தானே. வாழும்படி வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் அப்படின்னாக்க, தன்னோட வாழ்க்கையோட உண்மையான ரகசியத்தை எனக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு ரொம்ப ஆசையோட சொல்றாரு இந்த இடத்துல. அபிராமி அன்னையோட அருளால வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி என்று. உயர்ந்த உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருது. ஆனா அந்த அனுபவத்தை மனசால முழுக்க என்னால புரிஞ்சுக்க முடியாது. அது எப்படின்னா, நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோமே ஒரு அறிவு, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக அனுபவமா இருக்கு அப்படின்னு சொல்ற. அந்த ஒரு அனுபவத்தை வில்லும்படி அன்று வேலை நிலம் 7 பருவரை 8 எட்டாமல், அது வார்த்தைகளாலையும் சொல்ல முடியாது. 7 உலகங்களையும் 8 மலைகளையும் கடந்த பரம்பொருளாக அம்பாள் தான் இருக்கா. அவதான் எல்லை இல்லாத சக்தியாக இருக்கா அப்படிங்கிறா. இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே அப்படின்னாக்க, சந்திரனும் சூரியனுக்கு நடுவுல பேரொளியாக பிரகாசிக்கக்கூடிய பராசக்தி தான் அபிராமி. எல்லா ஒளிகளுக்கும் ஆதாரமான பேரொளி இவதான் அப்படின்னு சொல்றா. 48 சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில். இதுல அம்பாளை மனசுல நிலை நிறுத்தி யாரெல்லாம் தியானம் பண்ணிட்டே இருக்காளோ அவளுக்கு திருப்பி இந்த உடம்ப வச்சிருந்து பிறவி இருக்காது அப்படின்னு சொல்றான். அதாவது உடம்பு அப்படிங்கிறது ரத்தம் சதை இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத ஒண்ணுதானே. ஆனா அதனால அம்பாளோட திருவுருவத்தை யாரு ஒருத்தர் இதயத்துல பதிச்சு வாழ்ந்துட்டு இருக்காளோ அவளுக்கு பிறவி துன்பம் நீங்கி முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். சோ ஒளி வீசக்கூடிய சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில், ஒளி வீசக்கூடிய பிறைய தன்னோட சடையில வச்சுட்டு இருக்கக்கூடிய சிவபெருமானா இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலைக்கு மனம் வீசக்கூடிய பச்சை கொடி போல தழுவி நிற்கக்கூடியவள் யாருன்னா அபிராமி அப்படின்னு சொல்றார். பதித்து நெஞ்சிலிடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார். அந்த அபிராமி அன்னைய தன்னோட இதயத்துல நிலை நிறுத்தி ஒரு கண நேரம் கூட அவளை மறக்காம யார் ஒருத்தர் தியானிக்கிறாளோ அவளுக்கு எல்லா துன்பங்களும் நீங்கும். அவளோட மனசுல இறையருளே எப்பவும் நிரம்பி இருக்கும். பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. அந்த மாதிரி அம்பாளை இடைவிடாம தியானிக்க கூடியவா. குடல் சதை ரத்தம் இதனால ஆன இந்த நிலையற்ற மனுஷ உடம்ப திருப்பி அடைவார்களா? அப்படி ஒரு அது கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு மனுஷ பிறவி திருப்பியும் கிடைக்காது அப்படின்னு சொல்றா. சோ இந்த உடம்புன்றது நிலையற்றது. ஆனா இறை நினைவுன்னு நமக்கு ஒண்ணு இருக்குல்ல, அது நிலையானதுன்ற அந்த அபிராமி அன்னைய எப்பவுமே நம்மளோட இதயத்துல நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவாளுக்கு இந்த உலக துன்பங்கள்லாம் நீங்கி கடைசியில பிறவி இல்லாத முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அடுத்தது 49
குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி. அதாவது மரண வேளையில அபிராமி அன்னை என்ன பண்ணணும், நேர்ல வந்து அஞ்சாதே அப்படின்னு சொல்லணுமா. இந்த உயிரானது இந்த உடம்ப விட்டு பிரியக்கூடிய அந்த இறுதி நேரத்துல யம பயம் இல்லாம தேவகன்னியர்கள் சூழ அந்த அன்னை தான் வந்து நமக்கு முன்னாடி வந்து காத்தருளணும். மரணத்திலும் கூட அம்பாலோட அருள் தான் ஒரு பக்தனுக்கு பாதுகாப்பு. குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது. சோ இந்த நிலையில்லாத உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உயிர் வந்து ஆயுள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த யமன் வரும்போது மரண பயத்தால கலங்கி போகுமா. அந்த இறுதி நேரத்துல நான் வந்து ரொம்ப பயந்து நின்னுட்டு இருப்பேன் அப்படிங்கிறார். அந்த நேரத்துல வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து, அப்போ நீ வளையல் அணிஞ்ச உன்னோட திருக்கைகளை வந்து உயர்த்தி ரம்பை மாதிரி இருக்கக்கூடிய தேவ கண்ணியரோட சூழ்ந்து வந்து நீ எனக்கு முன்னாடி வரணும். வந்து என்ன பண்ணணும், அந்த இறுதி நேரத்துல அஞ்சேல் என்பாய், எனக்கு எந்த விதமான பயமும் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லணுமா. சோ நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே, வீணை நரம்பிலிருந்து எழக்கூடிய அந்த இனிமையான இசை போல அவ்வளவு அழகா இருக்கக்கூடியவள் நீதான் என்னோட இறுதி புகலிடம். மரண வேலையில கூட உன்னோட அருள் தான் எனக்கு காக்கணும் அப்படின்னு சொல்ற. அடுத்தது 50 நாயகி நான்முகி. இந்த பாடல்ல அபிராமியோட நிறைய திருநாமங்கள் அத வந்து சொல்றார். நாயகி, நாராயணி, சாம்பவி, சங்கரி அப்படின்லாம் சொல்றார். நீதான் இந்த உலகத்துக்கே தலைவி. பிரம்மா நாராயணன் இவளோட சக்தியாகவும் நீதான் இருக்க. கரும்பு வில்லும் 5 மலர் அம்புகளும் நீதான் வச்சுட்டு இருக்க அப்படிங்கிற. சாம்பவி, சங்கரி, சாமலை, சாதி நச்சுவாயகி அப்படின்னாக்க சிவபெருமானோட சக்தியான சாம்பவியாகவும், நன்மையே செய்யக்கூடிய சங்கரியாகவும், கருத்த நிறத்தோட இருக்கக்கூடிய சாமலையாகவும், இன்னும் பல்வேறு வடிவங்கள்ல நீதான் இந்த உலகத்தை காத்துட்டு இருக்க. மாலினி, வாராகி, சூலினி, மாதங்கி. மாலினின்னு வாராகின்னு சூலினின்னு எண்ணற்ற சக்தி வடிவங்களாகவும் நீதான் இருக்க. ஆயகி ஆகியதியுடையால் சரணமரணே. இந்த மாதிரி எல்லா வடிவங்களுக்கும் ஆதாரமான பராசக்தியோட திருவடிகள் தான் என்னோட சரணமாக இருக்கு. அதனால அவதான் என்னோட பாதுகாப்பு அப்படின்னு சொல்றா. 51 அரணம் பொருள் என்று அப்படின்னா இதுல வந்து அம்பாலோட திருவடிகள் தான் எல்லாருக்குமே உண்மையான சரணம் அப்படின்னு சொல்ற. திரிபுராசுரர்களை அழிக்க சென்ற சிவபெருமானும் திருமாலும் அவ 2 பேருமே கூட இவளதான் வந்து சரணம் அடைஞ்சாலாம். அப்படிப்பட்ட அம்பாலோட திருவடிகளை யாரு எந்த பக்தர் சார்ந்து இருக்கானோ அவனுக்கு திருப்பி பிறப்பும் மரணமும் இல்லை அப்படின்னு சொல்றான். அரணம் பொருள் என்று அருளொன்றில்லாத அசுரர் தங்கள் முரணன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே அப்படின்னு சொல்றா. கருணை இல்லாத அசுரர்களோட அந்த அகந்தை அதை அழிக்க போன சிவபெருமானும் திருமாலும் கூட பராசக்தியோட அருளை தான் தேடி போனாலாம். இவ சக்தி கொடுத்ததுனாலதான் அவளை இவனால அழிக்க முடிஞ்சது அப்படிங்கிறா. அடுத்தது சரணம் சரணம் என நின்ற நாயகி. எல்லா தெய்வங்களுமே வந்து சரணமடையக்கூடிய தெய்வம் அபிராமி தான். அவளோட திருவடிகள் தான் இந்த உலக உயிர்கள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருக்கு. தன் அடியார் மரணம் பிறவி 2 எய்தார் இந்த வையகத்தே. அம்பால முழு மனசோட சரணமடைஞ்ச பக்தர்களுக்கு பிறப்பு இறப்புன்னு சொல்லக்கூடிய சுழற்சியானது முடிவுக்கு வரும். 52 வையம் துரகம் மதகரி மாமகுடம் தானே. ஓகே. சோ இதுல வந்து என்ன சொல்றான்னா நாடு, குதிரை, யானை, அரச மகுடம், பல்லக்கு இந்த மாதிரி பல அரச செல்வங்களும் பெருமைகளும் கூட அன்னையால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அம்பாலோட அனுகிரகம் இருந்தாதான் நம்மளுக்கு கிடைக்கும். பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால். தங்கம், விலை உயர்ந்த முத்து மாலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்வங்களும் கூட பிறை அணிந்த சிவபெருமானோட திருத்துணைவியா இருக்கக்கூடிய அபிராமி அன்னையோட அருள்னால கிடைக்கிறது தான். அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு. அம்பாலோட திருவடிகள்ல அன்போட இருந்துட்டு பக்தியோட தவம் செஞ்சு வழிபடுறவாளுக்கு இந்த அருளானது கிடைக்கிறதாம். இங்க வந்து அன்புதான் பெரிய தவம் அப்படின்னு சொல்ற. உளவாகிய சின்னங்களே. இந்த மாதிரி நம்ம முன்னாடி சொன்னோமே செல்வங்களும் மரியாதைகளும் எல்லாமே அம்பாலோட பக்தர்களா யாரு இருக்காளோ அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். சோ அபிராமி அன்னையோட திருவடிகள்ல அன்பு வச்சு யாரு ஒருத்தர் வழிபடுறாளோ அவளுக்கு என்ன கிடைக்கிறது, பொருள் செல்வம் மட்டும் இல்ல, புகழ், மரியாதை, நல்ல வளமான வாழ்க்கை, இறையருள், இது மாதிரி எல்லாமே கிடைக்கும். அதனால எல்லாத்துக்கும் மேலான செல்வம் எதுன்னா அபிராமி அன்னை தான் அப்படின்னு சொல்றா. அடுத்தது 53
சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும். இதுல வந்து அபிராமி அன்னையோட திருமேனி அதை வந்து மனசுல நிலைநிறுத்தி தியானிக்கணும். அதுதான் வந்து உயர்ந்த தவம் அப்படின்னு சொல்ற. சோ சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் அபிராமி அன்னையோட அந்த மெலிந்த இடையில சிவந்த பட்டாடை அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான அழகு அதை வந்து பாக்குறார். முதல்ல அம்பாள் எப்படி இருக்கான்னா சின்னதா இடை இருக்கு, அதுல நல்ல பட்டாடை போட்டு இருக்காளாம். பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும். அப்போ அம்பாளோட அந்த முத்தாரம் அணிஞ்ச மார்பகங்கள், பிச்சிப்பூவால அலங்கரிச்ச கருமையான கூந்தல், இது எல்லாத்தையும் நம்ம மனசுல நிறுத்திக்கணும். கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பாருக்கு. அம்பாளுக்கு இருக்கக்கூடிய 3 திருக்கண்களையும் தியானிச்சு மனச அவகிட்டயே நிலைநிறுத்தி யாரு ஒருத்தர் அமைதியா இருக்காளோ அவாதான் உண்மையான யோகிகள். இது போலும் தவம் இல்லையே. அம்பாளோட அந்த திவ்ய திருவுருவத்தை இடைவிடாம வந்து யார் ஒருத்தர் தியானிக்கிறாளோ இதை விட உயர்ந்த தவம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற. அதாவது உடம்ப வருத்தி நம்ம தவம் எல்லாம் பண்றதை விட அம்பாளோட திருவுருவத்தை மனசுல நிலைநிறுத்தி இடைவிடாம தியானிக்கிறது தான் சிறந்த தவம் அப்படின்னு சொல்றா. அடுத்தது 54 இல்லாமை சொல்லி. இந்த இதுல வந்து வறுமையால பிரத்தியார்கிட்ட போய் அவமானப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அம்பாளோட திருவடிகளை பக்தியோட சரணம் அடைஞ்சாலே வாழ்க்கையில தன்னம்பிக்கை, செல்வம், கண்ணியம் இது எல்லாமே கிடைக்குமா. சோ இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவீரேல். வறுமைய சொல்லி பிரத்தியார்கிட்ட போய் அவமானப்படாமல் வாழணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான உண்மையான வழி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்றார். நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த. தவம் செய்யாத, ஒழுக்கமில்லாத, கருணையே இல்லாத வாழ்கிட்ட போய் உதவி கேட்கக்கூடிய நிலை வராதபடி யாருதான் நம்மள காப்பான்னா பராசக்தியா இருக்கக்கூடிய அபிராமி தான் நம்மள காப்பா. சோ அவளை தேடி போகக்கூடிய வழியை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு. திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. அதனால திரிபுர சுந்தரியா இருக்கக்கூடிய அம்பாளோட திருவடிகளை மட்டும்தான் சரணம் அடையணும். அவளால மட்டும்தான் வறுமை, அவமானம், துன்பம் இது எல்லாத்துல இருந்தும் நம்மள காப்பாத்த முடியும். அதாவது மனுஷனோட உண்மையான செல்வம் நம்மளுக்கு கிடைக்கிறது பெருமாளோட அனுகிரகம் மட்டும்தான் அப்படிங்கறத சொல்றா. அந்த அம்பால சரணம் அடைஞ்சவாளுக்கு பொருள் மட்டும் கிடைக்கிறது இல்ல, என்னெல்லாம் கிடைக்கிறதுனா தன்மானம், கண்ணியம், சுயமரியாதை இது எல்லாமே கிடைக்கும். இப்படி நம்ம அம்பால சரணம் அடைஞ்சிட்டோம்னா பிரத்தியார்கிட்ட போய் கையேந்த வேண்டிய நிலைமைய அம்பாள் மாத்திடுவாளாம். மாத்திட்டு உழைப்பும் இறை நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கைய நம்மளுக்கு கொடுத்துடுவா அப்படின்னு சொல்றா. அடுத்தது மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி. இதுல வந்து அம்பாள் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்றார். 1000 மின்னல்கள் ஒன்று சேர்ந்த ஒளி மாதிரி திருமேனியோட அபிராமி அம்பாள் இருக்காளாம். வேதங்களோட தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் அவதான் இருக்கா. மனுஷாலாம் அவளை நினைச்சாலும் நினைக்கலனாலும் அவளுக்கு எந்த குறையும் இல்லை. அவ எப்பவுமே பூரணமான பராசக்தியா தான் இருக்கா அப்படிங்கிறா. சோ அபிராமி அன்னையோட திருமேனி எப்படி இருக்கு, பாக்குறதுக்கு அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கான். 1000 மின்னல்கள் ஒன்றாக இருந்தா எப்படி இருக்கும் அப்படி நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல உத்யத் பானு சகஸ்ராபா அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து மின்னலை சொல்றா. 1000 மின்னல்கள் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேர் ஒளியாக இருப்பா. அங்க வந்து 1000 சூரியனோட ஒளி, இங்க 1000 மின்னலோட வழி சொல்றா. அகம் மகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு. அவ வந்து பக்தர்களோட இதயத்துல ஆனந்தத்தை மலரச் செய்யறாளாம். வேதங்கள் எல்லாம் புகழக்கூடிய பரம்பொருள் இவதான். முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை. வேதங்களோட ஆரம்பமும் நடுவும் முடிவும் அவதான். சோ உலகத்தோட படைப்பு, காப்பு, அழிவு எல்லாத்துக்கும் ஆதி காரணம் பராசக்தி. உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே. அவளை வணங்கினாலும் வணங்காட்டாலும் அவளுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அவ எப்பவுமே எப்படி இருக்கா, முழுமையான குறைவற்ற பரம்பொருளாதான் இருக்காளாம். ஆனா அவளை நினைக்கிறதுனால நன்மை நமக்கு தான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றா. சோ இந்த 55ஓட இன்னைக்கு இருக்கணும்.